மக்கள் எதிர்பார்த்தது இந்த ஊழல்களை இல்லாமலாக்குவதும் அதே போல நியாயமாக நேர்மையாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து இன்று இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது. இப்ப பலருடைய கேள்வி பலர் சொல்றாங்க இந்த பிரதேச சபைகள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கிற நிலைகளை பார்க்கையில் சில ஊழல்வாதிகள் தப்பிவிடுவார்களோ தெரியலை என்று. இரண்டால் சில தலைவர்கள் சிலர் ஊழல்கள் கடுமையாக செய்து இன்று அவர்கள் தப்புவதற்காக மாலிமாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ற நிலைமைகளில் மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கவில்லை அவ்வாறான நிலைமைகள். அங்கு உள்ள நிலைமைகள், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் யார் ஆட்சி செய்தால் யாரை நாங்கள் தலைவராக தெரிவு செய்தால் அங்கு நல்லா இருக்கும் என்று உறுப்பினர்கள் பெரும்பகுதி மக்கள் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்களே தவிர அதற்காக ஊழல் செய்த தலைவர்மார்கள் தப்பிவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து அதற்குரிய தண்டனைகளையும் நீங்கள் வழங்குவீர்கள். ගරු කේ කාදර් මස්තාන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சபை ஒத்துழைப்பு வேலையான இந்த பிரேரணையில் உண்மையிலே இன்று இந்த ஊழல் சம்பந்தமாக கடந்த கால ஊழல் சம்பந்தமான இந்த விவாதம் என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விடயம் ஒன்று. ஏனென்றால் எமது நாட்டை பொறுத்தளவுக்கு உயர்மட்டம் தொடக்கம் கீழ்மட்டம் வரை ஊடுருவியுள்ள இளஞ்ச ஊழல் மற்றும் அரச உடைமைகளின் மீன் விரயம் நிறுத்தப்படல் வேண்டும். அந்த அடிப்படைகளில் உள்ளூர் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு அதே மாதிரி வெளிநாடுகளிலிருந்து மாடுகளை இறக்குமதி செய்து மற்றும் உள்நாட்டு நல்ல ரக மாடுகளுடன் இனங்கண்டு அவற்றின் இனப்பெருக்கத்தை அதிகரித்து உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பல வேலை திட்டங்கள் செய்யப்படுகின்றது. அதில் ஏற்பட்ட இந்த பாரிய ஒரு ஊழல், இந்த ஊழல் என்பது கடந்த நல்லாட்சி காலத்தில் தான் நடந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 20,000 கறவை மாடுகளை ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே கொண்டு வந்து அதை இந்த பால் தேவைக்குரியதாகவும் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் கொடுக்க இருந்த இந்த வேலை திட்டத்தில் 5000 மாடு மீதி 15,000 மாடு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது இவ்வாறான ஒரு பாரிய ஒரு ஊழல். உண்மையிலே இதை அடையாளப்படுத்தி கண்டுபிடித்து இந்த சபைக்கு சமர்ப்பித்ததோடு இல்லாமல் இதற்குரிய இந்த முறைகேடுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்குரிய தண்டனைகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். என்றால் மக்கள் எதிர்பார்த்தது இந்த ஊழல்களை இல்லாமலாக்குவதும் அதே போல நியாயமாக நேர்மையாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்து இன்று இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது. இப்ப பலருடைய கேள்வி பலர் சொல்றாங்க இந்த பிரதேச சபைகள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கிற நிலைகளை பார்க்கையில் சில ஊழல்வாதிகள் தப்பிவிடுவார்களோ தெரியலை என்று. இரண்டால் சில தலைவர்கள் சிலர் ஊழல்கள் கடுமையாக செய்து இன்று அவர்கள் தப்புவதற்காக மாலிமாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்ற நிலைமைகளில் மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கவில்லை அவ்வாறான நிலைமைகள். அங்கு உள்ள நிலைமைகள், அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் யார் ஆட்சி செய்தால் யாரை நாங்கள் தலைவராக தெரிவு செய்தால் அங்கு நல்லா இருக்கும் என்று உறுப்பினர்கள் பெரும்பகுதி மக்கள் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்களே தவிர அதற்காக ஊழல் செய்த தலைவர்மார்கள் தப்பிவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து அதற்குரிய தண்டனைகளையும் நீங்கள் வழங்குவீர்கள். அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையை நாங்கள் மக்களுக்கு நான் ஊட்டுகின்றேன் என்று கேட்பதற்காக ஒரு கட்சி சார்ந்தவர் ஆதரிக்கிறதுக்காக அந்த தலைவர்மார்கள் ஊழலில் இருந்து நீங்கள் பாதுகாக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல உண்மையிலே எங்களுக்கு ஒரு நாங்கள் கடந்த காலமும் சொன்னோம், சகோதரர் ருஷ்டி அவர்களை ஒரு ஸ்டிக்கரை அவர் பாலஸ்தீனத்துக்கு மக்களுக்கு இந்த மிருகத்தனமாக கொலை செய்யப்படுற பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஸ்டிக்கரை ஒட்டினதுக்காக அவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க. அன்று நான் எதிர்த்தேன். அது பிழையான தகவல்
பிடிஐங்கிற அந்த சட்டத்தை நாங்கள் மாற்ற வேண்டும், அதை இல்லாமலாக்க வேண்டும் என்று நாங்கள் அன்று கூறியிருந்தோம். அதே போல் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் அந்த நிலையில தான் இங்கே எதிர்க்கட்சியில் இருந்தார்கள். அதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதற்கு ஆதரவாகவே இலங்கை மனித உரிமைகள் அமைப்பு அவரை அந்த ருஷ்டி சகோதரரை கைது செய்தது ஒரு தவறான விடயம் என்றும், அவர் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சொல்லி அவருக்கு நஷ்டஈடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. உண்மையிலே அது அந்த அவ்வாறானதை நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ்வாறான நிலைமைகளை எதிர்காலங்களில் இந்த அரசு செய்யக்கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை அதே போல தான் நாங்கள் குறிப்பாக கூறுவதென்றால், அதாவது எங்களை நேற்று வந்து இஸ்ரேல் ஈரான் நிலவரம் தொடர்பான ஒத்துழைப்பு ஒரு பிரேரணை ஒன்று இருந்தது. அதை நிலைய கட்டளை விதிகளை காட்டி சர்வதேச அவதானத்தை பெற்ற குறித்த விவாதத்தை தடை செய்தமை மிகவும் வருத்தத்துக்குரியதாகும். அதே போல் நாங்கள் நிலையியல் கட்டளை விதிகளை இடைநிறுத்திவிட்டு இந்த பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதையும் நான் இந்த உயரிய சபைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல நேற்று நாங்கள் செய்திருக்கலாம், மிகவும் முக்கியமானது. அதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் தடுத்ததாக தான் நாங்கள் நினைக்கின்றோம். அவ்வாறு எதிர்காலத்தில் செய்யாமல் ஒவ்வொரு மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சபை அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நாங்கள் குறிப்பாக சொல்லலாம், இந்த மாதம் 13ஆம் தேதி முதலாவதாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பல அணு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள், அதே போல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என்று பலர் இறந்ததுக்கு பிறகு ஈரானும் தாக்குதலை ஆரம்பித்தது. உண்மையாக நாங்கள் இங்கு கூறிக்கொள்ளலாம், அதாவது இந்த தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் செய்வதற்குரிய காரணம் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து அவர் பாதுகாக்கிறதோடு, அதே போல அந்த அப்பாவி இன்று உணவு இல்லாமல் பசியில் துடித்து கொண்டிருக்கின்ற பலஸ்தீன அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்காகவும் திசை மாற்றுவதற்காக தான் இந்த யுத்தத்தை திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு தாக்குதலுக்கு பிறகு அவங்க நாட்டுக்குரிய ஒரு கௌரவம் இருக்குது, அவங்க நாட்டுக்குரிய மக்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் ஈரான் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த தாக்குதலை உண்மையிலேயே பல நாடுகள் கண்டிச்சிருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ தலைமை உறுப்பினர்களே, அதே போல குறிப்பாக நாங்கள் சொல்றென்றால் ரஷ்யா, சீனா மற்றும் அதே போல இன்னும் பல குறிப்பாக நாங்கள் கொரியா, இவ்வாறு குறிப்பிட்ட நாடுகள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிச்சிருக்கின்றது. துரதிர்ஷ்டவசம் எமது அரசாங்கம் இலங்கை ஒன்றும் இது சம்பந்தமாக கண்டிக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்களுடைய பலர் அங்கே தொழில் செய்கிறதாலே தெரியாது. ஆனால் அங்கே தொழில் செய்வதற்காக இவ்வாறான நிலைமைகளை கடைபிடிக்காமல் நாங்கள் அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கிறவங்க கட்டாயம் இதற்குரிய கண்டனத்தை பாரிய அளவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்வதோடு, இன்று நடந்த தாக்குதலில் எமது இலங்கையைச் சேர்ந்த ஒரு மருத்துவ தாதி காயமுற்றதாக நாங்கள் அறிகின்றோம். கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்கு எமது நாட்டவர்கள் அங்கு தொழில் செய்கின்றார்கள். அவருடைய நிலைமை என்ன? அவர்களை நாங்கள் உடனடியாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்ற இவ்வாறான நாடுகளுக்கு அனுப்புறதுல மிகவும் கவனமாக இருக்கணும். தொழிலுக்காக உயிரை விட முடியாதுங்கிற அடிப்படையில் கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாத்து இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கொள்வதோடு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்ரேல் என்பது ஒரு நாட்டுடைய பினாமி மாதிரி இந்த கண்டித்தனத்துக்குரியவர்களை நாங்கள் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.